ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பெஸ்ட்சசி சேனலில் ஒரு ஃபில்லோ தான் தைக்க போகிறோம். நம்ம எங்கள் பாப்பா கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கோசரம் நம்ம செஞ்சுருக்கேன். இது எப்படி நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இது எப்படி தைக்காங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் ப்ளவுஸ், சுடிதார், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே வரும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக எங்கள் பாப்பா கேட்டதுக்கோசரம் இந்த வீடியோ செஞ்சேன். இதை நீங்களும் பார்க்கட்டுமே தான் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி தைக்கணும்னு. வாங்க இது எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு மொத்தம் 4 கலர் தேவையான துணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மெயினாக யூஸ் பண்ணது வந்து 3 கலர். ஒன்று வந்து ஆஃப் ஒயிட்டு டிசைனுக்காக சென்டர் பீஸு. அதை என்ன சைஸ் கட் பண்ணியிருக்கேன்னா 2க்கு 2 சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் வச்சு அடித்து திருப்பி வைக்கேன். எப்படின்னு பாருங்கள். இதேமாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த முக்கோணத்துலேருந்து நெக்ஸ்ட்டு முக்கோணம் வரைக்கும் இது நான் எப்படி மார்க் போடுறேன் அதேமாதிரி நீங்களும் மார்க் போட்டுக்குங்க. அதை சென்டர்லேருந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு முக்கோணம் பீஸ் மாதிரி வரும் உங்களுக்கு. அதுமாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ காட்டுற மாதிரி இதேமாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கத்திரி கொஞ்சம் நல்லா ஷார்ப்பான கத்திரி இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே நான் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணுறப்போ ஒரு கத்திரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது வேறு கத்திரி தான் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு சரியாக ஷார்ப்பாக கட் பண்ணல. இப்போ இந்த வீடியோவில் உங்கள் கட் மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இந்த 4 முனையும் கட் பண்ணி விட்டு அதை ஓப்பன் பண்ணி நல்லா அயன் பாக்ஸ் தான் அயன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கையிலேயே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டு வச்சுக்கோங்க. 4 சதுரமும் கரெக்டாக வர மாதிரி. இதை வந்து வேறு இன்னொரு கலர் துணியில் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். உங்களுக்கு கட்டுற மாதிரி. இது அடுத்து யூஸ் பண்ணுறது வந்து க்ரீனு. ஃபஸ்ட்டு ஆஃப் ஒயிட்டு, அடுத்து கத்திரிப்பூ கலரு. இப்போ யூஸ் பண்ணுறது வந்து க்ரீனு. இதே 3 கலர் உங்களுக்கு வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து நான் யூஸ் பண்ணுறது வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணுவேன். Yeah. Sometimes I get so mad, there's no controlling me. My thoughts get so bad, I'm like, I might grab a bat, I don't know. My wrath, my blood boils over like, oh God, here goes. I lost all feeling from my head to my toes. You said some shit that I can't let go, so just stay tuned for the rest of the show. So have you ever felt betrayed? Switches how you see things, realize something needs change. Cause I know you got me f***ed up. Let me show you what's up. Cause enough is enough. I'll take a face full of pavement just to make a statement. I know there's no turning back. Oh God, adrenaline wasted, so mad I can taste it. I know there's no turning back. I'll do what it takes, I ain't making mistakes like that. I'll bleed on your face to make you go take it back. I'll lose my shit, I go crazy when I'm mad. And now you go wish you shut the fuck up real bad. And now that I'm gone, yeah, I know there's no turning back. And now that I'm gone, yeah, I know there's no turning back. I don't take smoke, I'ma poke a hole through you, choking's overdue. Come at me and you won't get any older, dude. Crack your holder too. Heating up inside of me, blood so violently. Thanks for trying me. Now it's finally time to see how this rivalry becomes a dynasty. I know there's no turning back. Oh God, adrenaline wasted, so mad I can taste it. I know there's no turning back. I'll do what it takes, I ain't making mistakes like that. I'll bleed on your face to make you go take it back. I'll lose my shit, I go crazy when I'm mad. And
இதே போல் நீங்களும் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி நான் மார்க் போட்டு அழகாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மார்க் போடுற மாதிரி. இப்போ அடித்தாச்சு, அப்படியே அடித்து திருப்பிக்கிங்க. நீங்கள் அயன் பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இதை அடித்து என்கிட்ட கொஞ்சம் காட்டன் இருந்தது. இந்த காட்டன்னா ஒரிஜினல் காட்டன் பஞ்சு இல்லது, இது நெக்ரான்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சு. பாப்பா ஒரு குட்டி தலைங்க ஏற்கனவே செஞ்சுருந்தேன், அதுலேருந்து கொஞ்சம் பிரித்து எடுத்துகிட்டு இது வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் மிஷின் கூட அந்த ஓப்பனை வந்து போட்டலாம். இல்லை இப்போ நான் தைக்கிற மாதிரி நீங்கள் கையில் கூட தைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து காட்டன் பஞ்சு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் இப்போ கையில் போட்டு தைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பஞ்சு வாங்கிட்டு இதுக்குள்ளே நிறைய ஃபில் பண்ணிட்டேன், இன்னும் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இது உங்களுக்கு காட்டுறதுக்கு சும்மா ரஃப்பாக கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் தைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் பண்ணி தைச்சிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் உங்களுக்காக செஞ்சுருக்கேன், பாருங்கள். வீட்டில் இருக்க துணி வேஸ்ட் துணி எல்லாமே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.